சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்பரை பற்றி. சபரிமலையில முதல்ல பரசுராமர் தான் சாஸ்தா கோவில எழுப்புனாரு. அப்போ தர்ம சாஸ்தாவோட விக்கிரகத்த அவர் அங்க பிரதிஷ்டையும் செஞ்சாரு. அவதார நோக்கமான மகிஷி சம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சின்முத்திரை காட்டி யோக பட்டம் தரித்து தவ கோலத்துல அமர்ந்த ஐயப்பன் தவத்தோட நிறைவா பரசுராமர் அமைத்த தர்மசாஸ்தா விக்கிரகத்துல ஐக்கியமானாரு. அதுக்கப்புறமா சின்முத்திரை காட்டி யோக பட்டத்தை தரித்து அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனோட வடிவம் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது. ஆதி காலத்துல பரசுராமர் பிரதிஷ்டை செய்த சாஸ்தாவோட வடிவிற்கு ஆண்டுக்கு ஒரு முறை மகர சங்கராந்தி அன்னைக்கு மட்டும்தான் வழிபாடுகள் நடத்தப்பட்டது. ஐயப்பனோட வடிவம் அமைந்ததுக்கு அப்புறமா தான் மாத பூஜைகள், மண்டல பூஜைகள், மகர விளக்கு பூஜைகள் இதெல்லாம் தொடங்கப்பட்டது. அதனால தான் இன்னைக்கும் சபரிமலையில மகர சங்கராந்தி தரிசனம் சிறப்பா சொல்லப்படுது. ஐயப்பன் அப்படின்னதுமே சின்முத்திரை காட்டி யோகப்பட்டம் தரித்து அமர்ந்திருக்கக்கூடிய வடிவம் தான் பலருக்கும் நினைவுக்கு வரும். ஆனா அவரு 4 விதமான ஆசனங்கள்ல அமர்ந்து 4 வகையான முத்திரைகளை காட்டுபவர்னு சொல்லுது பூதநாததோ பாக்கியானம். தியான பிந்து ஆசனத்துல அபய சின்முத்திரை தரித்தும், கிருக நாரிய பீட ஆசனத்துல யோக பிராண முத்திரையுடனும், குதபாத சிரேஷ்டானத்துல அபானன் பந்த முத்திரையோடும், அஷ்டகோண சாஸ்த பீடத்துல யோக பத்ராசனத்திலும் வீற்றிருந்து அருள் கொடுக்கிறார் ஐயப்பன். ஹரிஹர புத்திரனாகிய மணிகண்டனுக்கு ஐயப்பன் அப்படின்ற பேர் வந்ததோட காரணமா ஒரு வரலாறு சொல்லப்படுது. பந்தலராஜனோட மகனா வளர்ந்த மணிகண்டன் அவதார நோக்கம் முடிச்சு பந்தலராஜனை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்தது. அந்த சமயத்துல கலங்கி நின்ற தன்னோட வளர்ப்பு தந்தை கிட்ட, நான் இனி வனத்துல வாசம் செய்வேன், என்ன பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா கல்லும் முள்ளும் நிறைந்த காட்டு வழியா வரணும். வழி தெரியாம நீங்க திணறாமல் இருக்கிறதுக்காக கருடன் உங்களுக்கு வழிகாட்டுவான்னு சொல்லி விடை பெற்றுட்டு சென்றாரு. தன்னோட மைந்தன் மணிகண்டனை பார்க்க சென்ற போதெல்லாம் பந்தலராஜன் காடு மலைகளை கடக்க ரொம்பவே சிரமப்பட்டாரு. அப்போ ஐயனே அப்பனே அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகளை இணைஞ்சுதான் ஐயன் அப்பன் ஐயப்பன் அப்படின்னு ஆகிவிட்டதா சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வரும். நீங்களும் ஐயப்பனை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.